குமரிக்கடல் பகுதியிலே நிலை கொண்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கனமழை பெய்து பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் புதிய அறிவிப்பாக கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், மேலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும், விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், திண்டுக்கல், நீலகிரி, மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் இன்று கனமழை காரணமாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் நாளையும் இந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்பதால் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது.